character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends to see for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Very good evening 11th standard economics students. I hope all are happy and safe. Happy இருங்க, சேஃபாக இருங்க, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ சேஃப் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சேஃபாக இருங்க, வீட்டிலே இருங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் பேரண்ட்டு, உங்களுடைய நெய்பர்ஸ், ரிலேஷன் எல்லோரும் சேஃபாக இருக்க சொல்லுங்கள். ஸோ சேஃப் அண்டு ஹெல்தி லைஃபாக ஹெல்த்தியாக இருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் பார்த்துட்டுருக்கோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ வாங்க கிளாஸ் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துருந்தீங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. வெரி குட். ஸோ அதே போல் கீப்பப் பண்ணுங்கள், எல்லா கிளாஸஸையும் தரவாக பாருங்கள். ஆல் 6 சப்ஜெக்ட்ஸ்லையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். சும்மா அட்டெண்டன்ஸ் மட்டும் போடாமல் கிளாஸை ஃபுல்லாக தரவாக பாருங்கள். ஓகே, பிகினிங்லேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்னா மீனிங்ஸ் பார்த்தோம், இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தோம், அதனுடைய மீனிங்ஸ் பார்த்தோம், மீனிங் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அதுக்கப்புறம் அதோட நேச்சர் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வி ஹாவ் டு த 4 டெஃபினிஷன் பார்த்தோம். ஆடம் ஸ்மித் டெஃபினிஷன், ஆல்ஃப்ரெட் மார்ஷல் டெஃபினிஷன், லைனல் ராபின் டெஃபினிஷன் அண்டு க்ரோத் டெஃபினிஷன் பை பால் சாமுவல்சன். ஓகே, நம்ம அதை இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கல. 4 டெஃபினிஷன் இருக்குன்றது மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பித்தோம். எதுனா ஆடம் ஸ்மித்துடைய வெல்த் டெஃபினேஷன், வெல்த் டெஃபினேஷன்ஸ். ஓகே, அப்படியே கண்டினியூஷன் வாங்க இப்போ கிளாஸில் பார்க்கலாம். ஸோ வெல்த் டெஃபினேஷன் ஆஸ்க இன்னொரு நேம் வந்து கிளாசிக்கல் ஏரா. நம்ம இதில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். ஸ்மித் டிவிஷன்ஸ் ஆஃப் லேபரே நம்ம பார்த்துட்டோம். அவருடைய புக்ஸ் வந்து வெல்த் ஆஃப் நேஷனையும் பார்த்தோம் 1976. இப்போ நம்ம அதனுடைய கிரிட்டிசிசம் பார்க்க போகிறோம். அதாவது ஆடம் ஸ்மித்துடைய வெல்த் டெஃபினேஷனுடைய கிரிட்டிசிசம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் கன்சிஸ்ட் ஆஃப் a wealth getting activity and a wealth spending activity. Wealth getting, okay, so wealth getting, how to getting the wealth. Okay, இப்போ நம்ம எப்படி வெல்த் எர்ன் பண்ணுறோம்? வெல்த் அண்ட் நாட்ஸ் இன் த மீனிங் ஆஃப் த செல்வம், வளம், ரிசோர்ஸஸ். அது மட்டும் கிடையாது. நம்ம டெய்லியும் லைஃப்பை வந்து ஸ்மூத்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்காக ஓடி ஓடி உழைக்கிறாங்க இல்லையா பேரண்ட்டு. ஸோ அதையும் தான் நம்ம வெல்த்துன்னு சொல்லுவோம். அப்படி எப்படி வந்து நம்ம பணத்தை இது பண்ணுறாங்க, நம்மளுடைய உழைப்பை கொடுத்து நம்ம பணத்தை ஈட்டுறோம். அப்போ வெல்த் கெட்டிங் ஆக்டிவிட்டி. அப்போ அதை வந்து எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம்? ஓகே, வெல்த் கெட்டிங் ஆக்டிவிட்டி அண்ட் வெல்த் ஸ்பெண்டிங் ஆக்டிவிட்டி. அண்ட் undue emphasis given to the material wealth. அவர் ரொம்ப இம்பார்ட்டன்டாக எது கொடுத்தானா மெட்டீரியல் வெல்த். வெல்த் இஸ் treated to be a end itself. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே தானாகவே முடியக்கூடாது. அதனுடைய இது, அதாவது வெல்த் மட்டுமே தான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாரு. திஸ் will lead to him to ignore human welfare. ஓகே, அவர் வெல்த்துன்னு சொன்னதுனால ஹியூமன் வெல்ஃபேர். ஓகே, ஒருத்தவங்களுக்கு கூட செல்வம் ரொம்ப அதிகமான செல்வம் மட்டும் இருந்தால் போகாது, அவங்க ரொம்ப வெல்ஃபேராகவும் இருக்கணும். வெல்ஃபேர் இந்த மீன்ஸ் ஆஃப் ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு, ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஸோ அப்போ அதை வந்து அவருடைய வெல்த் டெஃபினேஷன்றதுனால, ஆடம் ஸ்மித்னால வெல்த் டெஃபினேஷனால் அவர் வெல்ஃபேரை வந்து அவர் கண்டுகொள்ளவே இல்லை. ஓகே, ஸோ இக்னோர் பண்ணிட்டாரு ஹியூமன் வெல்ஃபேர் ஆஸ் அன் எசென்ஷியல் பார்ட் இன் எக்கனாமிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்ஸில் எசென்ஷியல் பார்ட் எதுனா ஹியூமன் வெல்ஃபேர், அதை அவர் கண்டுக்கவே இல்லை. Smith gives his definition when religious and
spiritual value are held high. இவருடைய டெஃபினேஷன் கொடுக்கும்போது அந்த டைமில் அந்த செஞ்சுரியில் என்ன இருந்ததுன்னா ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் ரொம்ப ஹையாக இருந்தது. ஓகே, மத சம்பந்தப்பட்டது அண்டு மத சார்ந்த கருத்துக்கள் ரொம்ப ஹையாக இருக்கும்போது அவனுடைய டெஃபினேஷன் வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ அதனால் ரஸ்கின் அண்ட் காட்லே என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஆஸ் எ டிஸ்மல் சயின்ஸ். இவருடைய சயின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இவருடைய டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்மல் சயின்ஸ் ஆஸ் இட்ஸ் எ டீச்சர் selfishness which is against the ethics. இது எதுக்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க. எத்திக்ஸ்னால என்னது அறநெறி கொள்கைகளுக்கு அந்த ஒழுக்க நெறி கொள்கைகளுக்கு அது எதிரானதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி டிஸ்மல் சைன்னா இருண்ட அறிவியல்ன்ட்டு அவருடைய யார் ஆடம் ஸ்மித்துடைய கொள்கையை ஆடம் ஸ்மித்துடைய டெஃபினேஷனை ஒரு இருண்ட சயின்ஸ்னு சொல்லுவோம் அறிவியல்ன்ட்டு அவர் சொல்கிறாங்க. யார் சொன்னதுன்னா ரஸ்கின். நோட் பண்ணிக்கோமா, ரஸ்கின் அண்ட் காட்லேட்ஸ். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஆஸ் யாருடைய எக்கனாமிக்ஸ் ஆடம் ஸ்மித்துடைய டெஃபினேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆஸ் டிஸ்மல் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோமா டிஸ்மல் சயின்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆடம் ஸ்மித்தை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வெல்ஃபேர் டெஃபினேஷன் பை ஆல்ஃப்ரெட் மார்ஷல் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். வாங்க இப்போ நம்ம செகண்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம், வெல்ஃபேர் டெஃபினேஷன். ஓகே, நம்ம இப்போ வெல்த் டெஃபினேஷன் ஆடம் ஸ்மித் சொல்லும் போதே நம்ம கிரிட்டிசிஸ்ட்டை பார்த்தோம். ஓகே, அவர் வெல்த்துக்கு மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாரு, ஹியூமனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான வெல்ஃபேர் அவர் கண்டுக்கவே இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வெல்ஃபேர் டெஃபினேஷன். அது கொடுத்த நம்மளுக்கு எக்கனாமிஸ்ட் யாருன்னா ஆல்ஃப்ரெட் மார்ஷல். நோட் பண்ணிக்கோமா, வெல்ஃபேர் டெஃபினேஷன் பை ஆல்ஃப்ரெட் மார்ஷல். இதுக்கு நம்ம என்ன இயரான்னு சொல்கிறோன்னா நியோ கிளாசிக்கல் இரா. ஓகே, இவர் தான் அந்த நம்மளுடைய ஆல்ஃப்ரெட் மார்ஷல். Alfred Marshall 1842-1924 in his book, அவருடைய புக் பாருமா Principle of Economics. நோட் பண்ணிக்கோமா 1 மார்க்ஸ். ஸோ இன் ஹிஸ் புக் Principles of Economics எந்த இயரில் அவர் எழுதினார்னா 1890. It defines economics as a political economy. Okay, or economics is a study of mankind in the ordinary business of life. Okay, it is examined at the parts of individual and the social action which is most closely connected with. அதான் என்ன சொல்கிறேன்னா ஸோ மேன்கைண்ட் நம்ம இந்த ஊருடைய ஆல்ஃப்ரெட் மார்ஷலுடைய டெஃபினேஷன் ஃபுல்லாக எது பார்க்க போகிறோம்னா மேன்கைண்ட் மனிதருடைய நலம். ஓகே, மனிதன் எதுக்காக அவன் லீவ் பண்ணுறான், ஏன் லீவ் பண்ணுறான், எப்படி லீவ் பண்ணுறான், எப்படி ஹாப்பியஸ்ட்டாக லீவ் பண்ணுறான். அப்போ அவனுடைய மேனை பற்றி ஓகே அந்த வெல்ஃபேரை பற்றி மட்டுமே படிக்கிறது, நலத்தை சார்ந்து படிக்கிறது தான் வந்து நம்மளுடைய ஆல்ஃப்ரெட் மார்ஷலுடைய டெஃபினேஷன். அப்போ என்ன சொல்கிறேன்னா மேன்கைண்ட். ஓகே, ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். அவனுடைய ஆர்டினரி பிஸ்னஸ் லைஃப்பில் அவன் என்னென்ன செயல்படுறான். ஓகே, இட் இஸ் எக்ஸாம் அட் பார்ட் ஆஃப். அது மட்டும் நம்ம என்னன்னு சொல்லியிருக்காருன்னா எக்ஸாம்ஸ் நான் எக்ஸாமின் பண்ணுறது. ஓகே, ஆஸ் அ ரிசர்ச் ஆராயிறது. எதை பற்றி ஆராயிறதுன்னா த பார்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல் ஆக்ஷன். ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு சொசைட்டியும் சேர்ந்து அவங்க எப்படி வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து லீட் பண்ணுறாங்க. ஓகே, ஒன்று சார்ந்து எப்படி லீவ் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்குறோம். That the part of individual and the social action which is mostly closely connected with attainment getting and with the use of the material requisites needs of well-being. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் மேனும் எப்போதுமே இண்டிவிஜுவல் மட்டுமே சொசைட்டியில் ரொம்ப ஸ்மூத்தாக வாழ்ந்துட முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் நம்ம சொசைட்டிலேருந்து இன்டர்டிபெண்ட்டாக தான் இருக்க முடியும். ஓகே, ஒருத்தவங்க சார்ந்து தான் இருக்கணும். அப்போ இண்டிவிஜுவலும் சொசைட்டியும் அவங்க ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய லைஃப் லீட் பண்ணுறதுக்காக அவங்க மெட்டீரியல்ஸ் எப்படி கெட் பண்ணுறாங்க. ஓகே, வெல்பீயிங்காக ரொம்ப ஸ்மூத்தாக அவங்க ரொம்ப எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுறதுக்கு அவங்க எப்படி வந்து அவங்க வாழறாங்க. இதை தான் நம்மளுக்கு வெல்ஃபேர் டெஃபினேஷனில் நம்மளுக்கு ஆல்ஃப்ரெட் மார்ஷல் சொல்லியிருக்காரு. ஓகே, வித் த யூஸ் ஆஃப் த மெட்டீரியல் ரெக்வசிட்ஸ் ஆஃப் வெல்பீயிங். thus it is on the one side study of wealth. ஓகே, அதனால இவர் ஒரு சைடு வெல்த்தையும் படிக்கிறாரு, ஒரு சைடு வெல்த்தும் சொல்கிறாரு, on the other and more important side a part of a study of man. ஓகே, அப்போ இவர் ஒரு எப்படி வந்து நம்மளுக்கு காயினுக்கு 2 சைடு இருக்குமோ அப்போ ஒரு சைடு வெல்த் இருந்தால் தான் அவன் வந்து ரொம்ப வெல்ஃபேராக வாழ முடியும். மனிதன் எந்த ஒரு இதுவுமே ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஹெல்த்துன்றதை அங்கே வெல்ஃபேராக மென்ஷன் பண்ணுறாரு. ஓகே, எல்லா வளங்களையும் பெற்று அவன் ரொம்ப எப்படி ஹாப்பியாக லீவ் பண்ணுறான், அதுதான் வெல்ஃபேர்.
அப்போ வெல்த் இருந்தால் மட்டும் வெல்த்தும் இருக்கணும். as a one side study of wealth and another side is a very very important side as a welfare. Okay, அதுதான் சொல்றாரு. Okay, so thus it is on one side is study of one side a study of wealth and on the other and more important, note the point. Okay, important side a part of the study of man, that is the Alfred Marshall definition. Okay, so the important futures, okay, the futures of the Marshall definition என்னன்னா சிறப்பு அம்சங்கள் நம்ம இப்ப பார்க்கலாம். Next பாருங்க, economics does not treat wealth as a be all and end all. Okay, அதாவது be all and end allனா as a wealth மட்டுமே முதலும் முடிவும் கிடையாது. ஓகே, நலங்கள் சொத்து, ஓகே, சொத்துன்னு சொல்றதோட செல்வம், நாட்டின் செல்வம் மட்டுமே முதலும் முடிவும் கிடையாது. ஸோ அப்போ எக்கனாமிக்ஸ் அதை மட்டும் நம்ம பார்க்கல. எக்கனாமிக்ஸ் டஸ் நாட் ட்ரீட் வெல்த் ஆஸ் பி ஆல் அண்ட் எண்ட் ஆல் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வெல்த் மட்டுமே முதலும் முடிவும் கிடையாது. மேன் ப்ரமோட் த பிரைமர்லி ஆஸ் வெல்ஃபேர் அண்ட் நாட் வெல்த். ஓகே, அப்போ நம்ம வெல்ஃபேர் தான் பார்ப்போம். அப்போ வெல்ஃபேர்னால் நம்மளுக்கு என்னென்னா ஹெஸ் எ ஹெல்தியா. ஓகே, இப்போதைக்கு இப்போ சுச்சுவேஷன் நம்ம ஹெல்த் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நிறைய நம்ம நியர்பையில் இருக்கவங்ககிட்டயோ இல்லாட்ட நம்மளோட ரிலேஷன் கிட்ட சொல்லும்போது ரொம்ப சேஃபாக இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக சாப்பிட்லாம், ஆனால் நம்ம வெளியில் போயிட்டு நம்மளோட ஹெல்த்தை வந்து பாதிக்கக்கூடாது, அதுதானே. ஸோ அப்போ வெல்ஃபேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதை கம்பேர் பண்ணது, வெல்த்தை விட வெல்ஃபேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதான் சொல்கிறாங்கம்மா. அப்போ நிறைய ரொம்ப செல்வந்தர் இருக்கிறாரு, ரொம்ப கோடிக்கணக்கான சொத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் அவர் ரொம்ப வெல்ஃபேராக இல்லைன்னா அவரால் அந்த சொத்துக்களை சந்தோஷமாக லீட் பண்ணவே முடியாது, சந்தோஷமாக அதை ஆளவே முடியாது. அவருடைய அதுக்கு ஏதாவது ஒரு டிசீஸோ ஏதாவது ஒரு கஷ்டமோ இருந்ததுன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணின்னு அவருடைய லைஃப்பை வந்து அப்படியே ரொம்ப டார்க்காகவே போயிடும், அதாவது ரொம்ப ஃபீலிங்காகவே போயிடும். அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேனுக்கு வெல்த்தை விட எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்கன்னா வெல்ஃபேர். ஓகே, ஸோ அப்போ வெல்த்து, ஸோ த மேன் ப்ரமோட்ஸ் பிரைமரி ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம எது தான் ப்ரமோட் பண்ணுவோம்னா வெல்ஃபேர், அதுக்கப்புறம் தான் எதுனா வெல்த்து. ஓகே, ஸோ அதுதான் சொல்கிறேன், மேன் ப்ரமோட் பிரைமர்லி வெல்ஃபேர் நாட் வெல்த்து. ஓகே, வெல்ஃபேரை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் வெல்த்தை பார்ப்போம். ஓகே, ரொம்ப நம்மளுக்கு அதை சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம பின்னாடி வந்து நம்ம சொத்துக்களை எவ்வளோ வேணும், நம்ம ஹெல்த்தியாக இப்போதைக்கு நம்ம ஹெல்த்தியாக இருந்தோன்னா பின்னாடி நம்ம எவ்வளோ ஒரு வெல்த் வேணால் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம், சம்பாதிச்சுக்கலாம். ஸோ அப்போ வெல்ஃபேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, த சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கண்டைன், செகண்ட் பாயிண்ட் பாருமா, the science of economics contains a concern of ordinary peoples who are motivated by love and not merely guided or directed by the desire to get maximum monetary benefit. Okay, அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாமே எதை நோக்கி தான் செயல்படுறோம், லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஓகே, எப்போதுமே லவ்வபிளா அஃபெக்ஷனேட்டடா. ஓகே, எதை கம்பேர் பண்ண, ரொம்ப மானிட்டரி பெனிஃபிட், பணம் நிறையா இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அப்படி இருக்கிறவங்க ஒரு வெகு சிலர் தான் இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் எதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஓகே, அன்பாக இருக்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, உறவுகளுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களோ அவசரம், அதுக்கப்புறம் தான் எதுக்கு கொடுப்பாங்கன்னா வெல்த்துக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ மானிட்டரி பெனிஃபிட். ஓகே, ரொம்ப என்ன சொல்கிறாங்க, the science of economics contain the concern of ordinary people, சாதாரணமான பீப்புள் எதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டட் பை லவ்வுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. லவ்னா இங்கே அன்பு, ஓகே, ஆதரவு, சந்தோஷம், அதை தான் சொல்கிறாங்க. அதை நாட் ரியலி கைடட் ஆர் டைரக்டட் பை த டிசைட் டு கெட் மேக்ஸிமம் மானிட்டரி பெனிஃபிட். ரொம்ப அளவுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கணும், பணம் மட்டுமே குறிக்கோள்னு அதிகமாக இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க, வெகு சிலர் தான் இருப்பாங்க. ஆனால் ஆர்டினரி பீப்புள், நார்மலான பீப்புள், ஓகே, ரொம்ப குடிசையில் வாழ்ந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்ககிட்ட பெரிய சொத்தெல்லாம் இருக்காது, ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ ரொம்ப ஆர்டினரி பீப்புள் எதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா லவ்வுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எதை கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப பெரிய மேக்ஸிமம் மானிட்டரி பெனிஃபிட் எல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அதையும் நம்மளுக்கு செகண்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காரு. ஓகே, எக்கனாமிக்ஸ் இஸ் a social science. It studies people in the society who influence one another. அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்ஸ்னாலே இஸ் a social science. எப்படி வந்து சொசைட்டியில் இன்ஃப்ளூயன்ஸ் வித் ஈச் அதர், சொசைட்டியில் எப்படி வந்து ஒருத்தவங்க சார்ந்து இருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு ஆதிக்கம் பண்ணுறாங்க,
இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க என்றதை படிக்க நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ். ஸோ தீஸ் ஆர் 3 features ஆஃப் த மார்ஷல்ஸ் எக்கனாமிக். மார்ஷல் டெஃபினிஷன் அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஸோ நம்ம வெல்த் டெஃபினிஷன் பார்க்கும்போதே பார்த்தோம், ஆடம் ஸ்மித்து அவருடைய டெஃபினிஷன் பார்த்தோம், அவருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் கிரிட்டிசிசம் பார்த்தோம். எப்போ எந்த ஒரு எக்கனாமிஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு வெல்த் தட் மீன் மெரிட்ஸ் இருக்குன்னா டிமெரிட்ஸ் இருக்க செய்யும், அட்வான்டேஜஸ் இருக்குன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க செய்யும். அப்போ ஒருத்தவங்க சொல்கிற கருத்தில் உள்ள குறைகளை அதை சேனலைஸ் பண்ணி அதை கிரிட்டிசிசமும் இருக்க தான் செய்யும். அதுபோல் இப்போ நம்ம ஆல்ஃபிரட் மார்ஷல் உள்ள கிரிட்டிசிசம் பார்க்க போகிறோம். ஓகே, கிரிட்டிசிசம். ஓகே, மார்ஷல் ரிகார்ட்ஸ் ஒன்லி மெட்டீரியல் திங்ஸ். அவர் மார்ஷல் எதை மட்டும் தான் சொல்லியிருக்காருன்னா மெட்டீரியல் திங்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஓகே, மார்ஷல் ரிகார்ட்ஸ் ஒன்லி மெட்டீரியல் திங்ஸ். ஹி டஸ் நாட் கன்சிடர் இம்மெட்டீரியல் திங்ஸ் such as services. அதாவது goods and economicsனாலே நம்ம என்னன்னு பார்ப்போம், goods and services. ஓகே, அப்போ ஒரு மெட்டீரியலான கூட்ஸுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு, இம்மெட்டீரியல் திங்ஸான சர்வீசஸ் பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை. சர்வீசஸ் ஆஃப் டாக்டர்ஸ், எ டீச்சர் அண்ட் so on, they also promote people's welfare. ஓகே, ஒரு மெட்டீரியல் திங்ஸ்னால் நம்மளுடைய எல்லா திங்ஸும். ஓகே, நம்மளுடைய கண்ணால் பார்க்கக்கூடிய, ரொம்ப தெரியக்கூடிய, உணரக்கூடிய எல்லா திங்ஸும் நம்ம மெட்டீரியல் திங்ஸ்னு சொல்கிறோம். அப்போ கண்ணுக்கு அறியாத இம்மெட்டீரியல் திங்ஸான சர்வீசஸ். ஓகே, சர்வீசஸ் ஆஃப் டாக்டர்ஸ். இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு இப்போது டாக்டர்ஸ் தான் தெய்வங்களாக இருந்து செயல்படுறாங்க இல்லையா, தெய்வத்தின் மறு உருவங்களாக டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட டாக்டர்ஸுடைய அவர் சர்வீசஸ் பற்றி எங்கேயுமே அவருடைய டெஃபினிஷனில் சொல்லவே இல்லை. ஓகே, அண்ட் டீச்சர்ஸ், இவங்க இந்த டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் எஸ்பெஷலி டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் மனிதர்களுடைய வெல்ஃபேரை ப்ரமோட் பண்ணுறவங்க. ஏதோ ஒரு டிசீஸ் வந்துன்னா அதுலேருந்து க்யூர் பண்ணி அவங்கள ரொம்ப சந்தோஷமாக வாழ வைக்கிறவங்க. ஓகே, அவங்கள பற்றி மார்ஷல் சொல்லவே இல்லை. ஓகே, அந்த டீச்சர்ஸ் அவங்களுடைய அந்த இக்னோரன்ஸை மாணவர்களுக்கு அந்த தட் மீன் இக்னோரன்ஸை போக்கி அவங்களுக்கு அந்த என்லைட்டன் பண்ணுறவங்க, அறிவை ஊட்டுறவங்க. ஓகே, அவங்கள இப்போ டீச்சர்ஸ் பற்றி அந்த என்ஜினியர்ஸ் அவங்க சர்வீசஸ் பற்றி எங்கேயுமே அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ தட் தே ஆல்சோ ப்ரமோட், அவங்களும் யாருன்னா இந்த டாக்டர்ஸ், டீச்சர்ஸ் எக்ஸெட்ரா தே ஆல்சோ ப்ரமோட் த பீப்புள்ஸ் வெல்ஃபேர். ஸோ அப்போ அதை அவங்கள பற்றி அவர் சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட், இந்த தியரி ஆஃப் வேஜஸ். ஓகே, ஒரு மார்ஷல் உடைய நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில், ஓகே 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் அவங்களுடைய தியரி ஆஃப் வேஜஸ்ன்னு பார்ப்பீங்க. அதான் மார்ஷல் தியரி ஆஃப் வேஜஸ். ஓகே, அப்போ தியரி ஆஃப் வேஜஸ்னால் வேஜ்னால என்னன்னா எதுக்காக கொடுக்குறதுனா லேபருக்கு வேஜஸ் கொடுக்குறது. அப்போ லேபர் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ வேஜஸ் அண்ட் சேலரிஸ். அப்போ நம்ம நிறைய தியரிஸ் பார்ப்போம், நம்மள ஒரு 8th or 9th லெசனில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்போ அந்த தியரிஸ் ஆஃப் வேஜஸில் இந்த தியரி ஆஃப் வேஜஸ் மார்ஷல் இக்னோர் பண்ணிட்டாரு. த அமௌண்ட் ஆஃப் மணி தட் கோஸ் ஆஸ் எ ரிவார்டு ஃபார் த சர்வீசஸ் ஆஃப் இம்மெட்டீரியல் சர்வீசஸ். இம்மெட்டீரியல் சர்வீஸ்னால நம்ம என்ன பண்ணோம், டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கான ரிவார்டை பற்றி பார்க்கல. ஸோ ரிவார்டுன்னா என்னது, அந்த ஃபேக்டர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ்னால் லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். நோட் பண்ணிக்கோமா, வீக்லி டெஸ்ட்டில் கொஸ்டின்ஸ் கேட்பேன், நோட் பண்ணிக்கோ. தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா அதாவது ப்ரொடக்ஷனுக்கு காரணிகளாக இருக்கிறது என்னது, ஒரு என்டர்பிரனர் இருக்காரு, ஒரு தொழில் முனைவோர் இருக்காரு, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காரு. ஓகே, ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷனை பூஸ்டப் பண்ணுறதுக்கு, இந்த ப்ரொடக்ஷன் ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஃபேக்டர்ஸ், காரணிகள் எதெல்லாம் தேவைப்படுனா லேண்ட் இருக்கணும். ஓகே, லேண்ட் இருந்தால் தான் அவர் அந்த தட் மீன் அவருடைய கம்பெனி ரன் பண்ண முடியும். ஓகே, விவசாயியாக இருந்ததுன்னா, அதாவது ஃபார்மராக இருந்தாங்கன்னா லேண்டுனா ஃபீல்டு, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. அதே இண்டஸ்ட்ரியல் பர்சனாக தான் அவங்களுடைய ஃபர்ம்ஸ். ஓகே, லேண்டு, லேபர் இருக்கணும். கேபிட்டல் இன் த சென்ஸ் ஆஃப் மணி. ஓகே, மணி இருக்கணும். அண்ட் ஆர்கனைசேஷன் ஆர் இது எல்லாம் இந்த லேண்டு, லேபர், கேபிட்டல் இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறவர் யாருன்னா ஆஸ் எ என்டர்பிரனர். ஓகே, என்டர்பிரனர். இவங்களுக்கான
அதுக்கான ரிவார்டு, ஓகே, ரிவார்டு, அந்த ரிவார்டு தானே நான் பார்த்துருக்கோம், ரிவார்டுன்ற வேர்டு. அப்போ ரிவார்டு, லேண்டுக்கு எது ரிவார்டு? ரெண்ட். லேண்டுக்கு எது ரிவார்டு? ரெண்ட். லேபருக்கு ரிவார்டு என்னது? வேஜஸ் அண்ட் சேலரிஸ். வேஜஸ் அண்ட் சேலரிஸ், ஓகே, சேலரி. கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட். யார்கிட்ட நம்ம கேபிட்டல் வாங்கணும்னா அவங்களுக்கான நம்ம என்ன போட்டு கொடுக்கணும்? இன்ட்ரெஸ்ட். அப்போ ஆர்கனைசேஷன் ஆர் என்டர்பிரனர், அப்போ லேண்டுக்கு ரெண்ட்டை கொடுத்துட்டு, லேபருக்கு வேஜஸ் ஆர் சேலரிஸ் கொடுத்துட்டு, கேபிட்டல் ஆர்கனைசேஷன் ஏதாவது அவங்க மானிட்டரி கிட்ட ஏதாவது ஒரு பர்சன் கிட்ட அவங்க இன்ட்ரெஸ்ட், தட் மீன் கேபிட்டல் மணி வாங்கியிருக்காங்க. எக்கனாமிக்ஸில் கேபிட்டல்னாலே மணி. அப்போ வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிவிட்டு ரெசிடுவல், ஓகே, ரிமைனிங் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களுடைய ப்ராஃபிட். இது சம்டைம் ப்ராஃபிட்டாக இருக்கலாம், சம்டைம் லாஸாக இருக்கலாம், ஓகே. ஸோ அப்போ இந்த ரிவார்டு, இந்த தீர வேஜஸ், அவர் வேஜஸ் தியரி, ஆல்ஃபிரட் மார்ஷலுடைய வேஜஸ் தியரியில் இந்த இம்மெட்டீரியல் டாக்டர்ஸ், டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்கான ரிவார்டை பற்றி அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை, ஓகே. அதுதான் நம்மளுக்கு கிரிட்டிசிசமாக சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் பாருமா, நெக்ஸ்ட் பாருமா, மார்ஷல்ஸ் டெஃபினிஷன். மார்ஷல் டெஃபினிஷன் பேஸ்ட் ஆன் கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர். நம்ம மார்ஷல்னாலே என்ன டெஃபினிஷன்? வெல்ஃபேர் டெஃபினிஷன். வெல்ஃபேர் டெஃபினிஷன், பட் இட் இஸ் நாட் கிளியர்லி டிஃபைன்டு. அவருடைய டெஃபினிஷனே வெல்ஃபேர் டெஃபினிஷன் தான், ஆனால் அதை வந்து அவர் கிளியராக டிஃபைன் பண்ணலை, ஓகே. அதை கிளியராக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. வெல்ஃபேர் வேரிஸ் ஃப்ரம், ஏன்னா வெல்ஃபேர்னா இதுதான் வெல்ஃபேரு, மனிதனை சார்ந்திருக்கிறது தான் வெல்ஃபேரு, லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருக்கிறது தான் வெல்ஃபேரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு வேரி ஆகும், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வேரி, பீப்புள் டு பீப்புள், கண்ட்ரி டு கண்ட்ரி, ஸ்டேட் டு ஸ்டேட், டைம் டு டைம் டிஃபர் ஆகும். அதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. வெல்ஃபேர் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், பர்சன் டு பர்சன், கண்ட்ரி டு கண்ட்ரி, அண்ட் ஒன் பீரியட் டு அனதர் பீரியட். ஆனால் அதை வந்து அவர் கிளியர் பண்ணவே இல்லை. மார்ஷல் கிளியர்லி டிஸ்டிங்விஷஸ், கரெக்டாக டிஸ்டிங்விஷ் பண்ணிக்கிறார், வேறுபடுத்தி காட்டுறாரு. எதுனா பிட்வீன் தோஸ் திங் ஆர் கேப்பபிள் ப்ரமோட்டிங் வெல்ஃபேர் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், ஓகே. எந்தெந்த திங்ஸ் வந்து வெல்ஃபேரை வந்து பூஸ்டப் பண்ணுது, அண்ட் தோஸ் திங் தட் ஆர் நாட், எது வந்து பூஸ்டப் பண்ணுன்றதை கிளியராக சொல்லியிருக்காரு. திங்ஸ் லைக் யோர், ஓகே, தட் ஆர் நாட் கேப்பபிள் டு ப்ரமோட்டிங் வெல்ஃபேர், ஓகே. நோட் பண்ணிக்கலாமா? வெல்ஃபேர் பட் கமாண்ட், ஓகே, price come under the purview of the economics, okay. என்னன்னா எதுவும் வந்து நம்ம எடுக்கிறோம், லெக்யூரும் நம்ம ஒரு பொருளாக தான் எடுத்துக்கிறோம், அது வந்து அதையும் நம்ம எக்கனாமிக்ஸில் கொண்டு வரோம். லெக்யூர்னானது தட் மீன் மதுபானங்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ பீர் பிராந்தி எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் நம்ம எக்கனாமிக்ஸில் வேல்யூவாக இருக்குது. ஏன்னா அது ப்ரைஸ், ஓகே. ப்ரைஸ்ன்னு அதுக்கு ஒன்று மெஷர் பண்ணி அதுக்கான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி, எக்கனாமிக்ஸில் ப்ரைஸ் மெக்கானிசம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் ப்ரைஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் நம்ம மணி கொடுத்து வாங்குறோமோ அதெல்லாம் எக்கனாமிக்ஸ் தான், ஓகே. அப்போ லிகரும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறவங்க ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்குறாங்க, அதனால் அது எக்கனாமிக்ஸில் நம்ம அதை ஒரு பார்ட்டாக நம்ம எடுக்கிறோம், ஓகே. Welfare means happiness. இருந்த போதிலும் welfare means happiness or comfortable living condition of an individual or group of people. The welfare of individual or nation is depend not only on the stock of wealth possesses but also on the political, social, cultural activity of a nation. அப்போ நம்ம என்ன சொல்றாங்கன்னா welfare means happiness. இப்போ ஃபைனலாக சொல்லிட்டார், வெல்ஃபேர்னானது ஹாப்பினஸ். ரொம்ப எங்கே சந்தோஷமாக இருக்கிறாங்களோ, ரொம்ப மனசில் எந்த வித கவலையும் இல்லாமல் இருக்கிறாங்களோ, அப்போ ஹாப்பினஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் லிவிங், அவங்களுக்கான எல்லா வசதிகளும் எங்கே அவங்களுக்கு எந்த பர்சன் கிடைக்குதோ அவங்க ரொம்ப வெல்ஃபேராக இருக்கிறாங்க, ஓகே. அப்போ வெல்ஃபேர் மீன்ஸ் ஹாப்பினஸ் ஆர் கம்ஃபர்டபுள் லிவிங் கண்டிஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், அது இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, குரூப் ஆஃப் பீப்புளாக இருந்தாலும் சரி. அப்போ த வெல்ஃபேர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் நேஷன் டிபெண்ட் நாட் ஓன்லி, அப்போ வெல்ஃபேரு அப்போ வெல்ஃபேராக இருக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக இருக்கிறாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக லீவ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய வெல்த் இருக்கிறதோட மட்டும் இல்லை, அதாவது செல்வத்தை மட்டும் பொறுத்து இருக்கிறது இல்லை, ஓகே. தட் டிபெண்ட் நாட் ஓன்லி த ஸ்டாக் ஆஃப் வெல்த், எவ்வளோ ஸ்டாக் வெல்த் இருக்குது அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கண்டிஷன் இருக்குது, ஓகே. ஆல்சோ அந்த பொலிட்டிக்கல், அரசியல் ரீதியாக நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், கண்ட்ரியில் நம்மளுடைய இருக்கிற கட்சி இருக்கிற ஆட்சி ரொம்ப ஸ்மூத்ஃபுல்லாக இருக்கணும், அண்ட் சொசைட்டியில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மக்கள் இருக்கணும், எந்த வித டிஸ்பேரிட்டியும் இல்லாமல், எந்த வித சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அண்டு கல்ச்சுரல் வைஸும் கலாச்சார வைஸும் அவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ எவ்வளோ வெல்த்து வந்து எவ்வளோ ஸ்டாக் ஆஃப் வெல்த்து வச்சுன்னு
ஹாப்பியாக இருக்கிறாங்கன்றது கிடையாது. அப்போ ஆஸ் யூஷுவல் ஸ்டாக்கும் இருக்கணும். அண்ட் ஆல்சோ என்ன சுச்சுவேஷனும் அங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ஆக்டிவிட்டி ஆஃப் எ நேஷன். அப்போ அந்த நேஷனில் ரொம்ப ஸ்டாக் ஆஃப் வெல்த், ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ வெல்த் இருக்குது, எவ்வளோ வந்து தட் மீன் ரிசோர்ஸஸ் இருக்குது. அப்போ அந்த ரிசோர்ஸஸ் வச்சு அவங்க வந்து ரொம்ப டெவலப்டு கண்ட்ரியா அண்டர் டெவலப்டு கண்ட்ரியானா அதை மட்டும் வச்சு தீர்மானிக்க மாட்டாங்க, ஸ்டாக் ஆஃப் வெல்த் மட்டும் வச்சு தீர்மானிக்க மாட்டாங்க. பட் எந்த சுச்சுவேஷனும் அங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ஆக்டிவிட்டி ஆஃப் எ நேஷன். இது எல்லாம் இருந்தால் தான் அந்த கண்ட்ரியோ அந்த இண்டிவிஜுவலோ அவங்க ஹாப்பினஸ்ஸாகவும் கம்ஃபர்டபுளாகவும் லீவ் பண்ண முடியும். அப்போ அதை தான் அவர் வந்து வெல்ஃபேர்னு நம்மளுடைய ஆல்ஃபர்ட் மார்ஷல் சொல்கிறாரு. ஓகே, ஸோ கிளாஸ் பார்த்துக்கோங்கம்மா. நம்ம டுடே கிளாஸில் நம்ம வெல்த் டெஃபினேஷனுடைய அதாவது ஆடம் ஸ்மித்துடைய வெல்த் டெஃபினேஷனுடைய கிரிட்டிசிசம் பார்த்துட்டு வெல்ஃபேர் டெஃபினேஷன் ஃபுல்லாக பார்த்துருக்குறோம். வெல்ஃபேர் வந்து ஆல்ஃபர்ட் மார்ஷல் நியோ கிளாசிக்கல் ஈரான்னு சொல்லுவோம். ஸோ அவனுடைய ஸ்பீச்சஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் அவனுடைய கிரிட்டிசிசம் பார்த்தோம். ஓகே, ஸோ டுடே கிளாஸில் நடத்துனது அப்படியே தரவாக ரீட் பண்ணுங்கள், லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்கள். எந்த லைன்லேருந்து வேணால் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ தரவாக ரீட் பண்ணி வீக்லி டெஸ்ட்டை ரொம்ப சூப்பராக அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வி வில் மீட் ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.